கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் கடுகையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் கடுகுமா? கருவேப்பிலையா? நான் எங்க கடுகு சொன்னேன், கருவேப்பிலை தான் சொன்னேன். Flashback. நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் கடுகையும் சேர்த்துக்கலாம். அடங்கப்பா. எல்லாருக்கும் வணக்கம். இதழி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, மீனை வச்சு, நெத்திலி மீனை வச்சு ஒரு தித்திப்பு. அது தித்திப்புனா ஸ்வீட் கிடையாது, கார வகையை சேர்ந்தது தான். ஆனா அது வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது பேர் மீன் தித்திப்பு சொல்லுவாங்க. இது வந்து நண்டு வச்சும் செய்யலாம், நெத்திலி மீன் வச்சு செய்வாங்க, அப்புறம் வந்து வாழை மீன் வச்சும் செய்வாங்க, அந்த சுண்ணாம்பு வாழை மீன் வச்சும் செய்வாங்க. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து எங்க அம்மா வீட்டுல செய்வாங்க. எங்க அம்மா, எங்க ஆயா எல்லாரும் செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். எங்க மாமியார் வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த தேங்காய் அரைச்சி ஊத்துற ஐட்டம்லாம் அவங்க வீட்டுல செய்ய மாட்டாங்க. அதனால நானும் அதை சாப்பிட்றத விட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மீன், நெத்திலி மீன் எங்க பாட்டி செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னைக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. எங்க பாட்டி எங்க அம்மா ஞாபகமா அதை வச்சு இன்னைக்கு செஞ்சு அப்படியே வீடியோவும் போட்டுடலாம்னு சொல்லிட்டு. எதனால ஞாபகம் வந்துச்சு? நெத்திலி மீன் வாங்க. நெத்திலி மீன் வந்து இன்னைக்கு வாசல்லேயே ஒருத்தவங்க வலை மீன் புதுசா எடுத்துட்டு வந்தாங்க. சரி, புதுசா எடுத்துட்டு வந்தாங்க. அப்பதான் வலை மீன் பிடிச்சி உடனே எடுத்துட்டு வந்து சரி வாசல்ல கேட்டாங்க. சரின்ட்டு ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்படியே நம்ம வீடியோவும் போட்டுடலாம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. இப்போ வந்து நம்ம நெத்திலி மீன் தித்திப்பு செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல மெயின் நெத்திலி மீன் வேணும். நெத்திலி மீன் இல்லைனாலும் வாழை மீன் வச்சுக்கலாம். வாழை மீன் பதில் நண்டை வச்சுக்கலாம். இது 3 மீன்ல தான் இது செஞ்சா நல்லா இருக்கும். அடுத்து வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியா கோலி சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அதனால அதுல ஒரு 8-9 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 3 பத்த தேங்காய், பச்சை மிளகாய் வந்து பெருசா நல்லா 5 எடுத்து வச்சிருக்கேன். இதோட காரமே பச்சை மிளகாய் மட்டும் தான், நம்ம மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம். அதனால கொத்தமல்லி கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். காரம் சேர்க்க மாட்டேன்ட்டு ஏன் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன், அது கொஞ்சமா நம்ம எண்ணெயில போட்டு கலர் கொடுக்கறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் வந்து சோம்பு, கடுகு, இது வந்து தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயம், இது வந்து ஒரு 7 வெங்காயம் குட்டி குட்டியா எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளவுதான் இது தேவையான பொருள். நம்ம இப்ப செய்ய போயிடலாம் வாங்க. எப்படிமா தேவையான பொருள் என்ன சொல்லும் போது தேவையான நேரத்துக்கு கடாயி, தேவையான நேரத்துக்கு ஸ்டவ் எல்லாம் சொல்லணும்ல. இந்த மாதிரி அதை விட தேவையான நேரத்துக்கு உங்க உழைப்பும் தேவையில்ல, அதையும் ஒன்னும் முடியலப்பா. நம்ம இப்ப வீடியோக்கு போயிடலாம் வாங்கப்பா. நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன். ஏன்னா ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வைக்கிறது எப்பவுமே வீடியோவில் சொல்லுவேன். இந்த எடிட்டர் வந்து என்ன போன வீடியோவில் திட்டாரு, வீடியோ லென்த்தாக போதான், இந்த ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வைக்கிறதெல்லாம் காமிக்கணும், அதெல்லாம் இன்னொரு வாட்டி காமிக்க கூடாது, கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறதை காமிக்க சொல்லிடுறாரு. அதனால இது வேற பேசிட்டே எடிட்டர் என்ன திட்ட போறாருன்னு தெரியல. இப்போ வந்து கடாய் காமிச்சிட்டு எண்ணெய் ஊற்றலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த வெங்காயம் தக்காளி, இவ வந்து வதக்கிட்டு அரைக்க போறான். அதான் பெருசா எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி எடுத்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். அப்புறம் 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதெல்லாம் பிச்சு போட்டுக்கலாம் 2 இப்போ வந்து இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை அப்படியே மூடி விட்டுறேன். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நம்ம திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் வதக்கி விடலாம். திருப்பி மேலே எங்கேயும் திருப்பி விட்டோம்னா தான் நல்லா வதங்கும். உப்பு போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ரொம்ப ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதை அரைச்சிட்டு நம்ம மறுபடியும் நல்லா எண்ணெயில் வதக்க தான் போகிறதுனால மூடி போட்டுடலாம். ஒரு பாதி வதங்கட்டும். இங்கே பாருங்க வதங்கிடுச்சு. தக்காளி வந்து இப்படி நல்லா நெசுக்கி விடுங்க. நான் பாதியாக போட்டதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஆனால் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். நிறைய பேர் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். அது சேர்த்திங்கன்னா அந்த மீனோட டேஸ்ட் அடிச்சுட்டு வேற மாதிரி வாசனை வந்துடும். ஒரு புடி கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 பத்த தேங்காய் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த கொத்தமல்லியை சும்மா ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நான் போட்ட கொத்தமல்லியும் வதங்கிடுச்சு. இப்போ அதுலேயே வந்து நான் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தனியார் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். இது ஆறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை கட் பண்ணிட்டு வந்துடலாம் தாளிக்கிறதுக்கு. ஆமாம்மா, அதான் அரைக்கிறதுக்கு நம்ம வதக்கி வச்சதெல்லாம். இப்போ தாளிக்கிறதுக்கு மட்டும் வெங்காயம் மட்டும் தான். அப்புறம் அதையே அரைக்காம நம்ம தாளிச்சு இருக்கலாம்ல. அரைக்காம அந்த கிரேவி, அந்த தேங்காய், அந்த தக்காளி வெங்காயம் கிரேவி தான் அதில் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டோ செய்வாங்க சில பேர். ஆனால் அதை விட வெறும் சோம்பு மட்டும் போட்டு செய்யதான் செம்மையாக டேஸ்ட் வரும். இங்கே உழைப்பாளர் உழைச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க உழைப்பாளர்?
இல்லையே உங்க வேலை இது கிடையாது. சைடுல உருட்டிட்டு இருக்கிறது தானே உங்க வேலை. இந்த மாதிரி உருட்டல் இல்ல. குழந்தை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ற நீ. நான் வேலையும் செய்வேன் பாருங்க. துணி எவ்வளவு அழகா மடி. அப்போ கூட அந்த பீரோல போய் உருட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே எங்க நிஷா துணி மடிக்கிறது எப்படி இருக்குன்னா அந்த கடைங்கள்ல மடிச்சு வைக்கிற மாதிரி அவ்வளவு அற்புதமா மடிச்சு வைப்பா. துணி மடிக்கிறத அடிச்சுக்கவே முடியாது என் மருமகளை. சூப்பரா மடிச்சு வைப்பா. இது என்னதுமா இது? நெல்லிக்காய் ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மாதிரியா இருக்கு கலரு. அது நாட்டு சக்கரை போட்டு பண்ணி வச்சிருக்கேன், அதனால அப்படி இருக்கு. இதுல தெரியலையே ஒண்ணுமே. வீடியோல வேற காட்டுறாங்க. சக்கரை போட்டு பண்ணா வெள்ளையா இருக்கும். நான் நாட்டு சக்கரை போட்டு பண்ணிருக்கேன். சக்கரை போட்டுறது நாட்டு சக்கரை உடம்புக்கு நல்லது இல்லப்பா. குட்டி நெல்லிக்காவா? அரை நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்கும்ல, அது வந்து நாட்டு காய் கிடைச்சிது. சரி கடையில சுபாஷ் காய் வாங்க அமிச்சா அந்த பாப்பா என்ன பண்ணிடுச்சு, அந்த காய் நல்லா இருக்கா அம்மாட்ட எடுத்து கூட நிறைய குத்த அமிச்சிட்டாங்க. காலையில ரசம் வச்சேன். அப்புறம் முந்தானத்து என்ன பண்ணேன், ஜூஸ் போட்டு கொடுத்தேன். அப்புறம் இன்னைக்கு இதை வந்து இது போட்டு வச்சிருக்கேன், ஸ்வீட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே ஊறுகாய் போட்டு வச்சா நிறைய சாப்பிட மாட்டாங்க, ஸ்வீட் பண்ணி வச்சா சாப்பிடுவாங்களே, அதை ஸ்வீட் பண்ணி வச்சு. ஊறுகாய் பண்ணி வச்சு நிறைய சாப்பிட மாட்டாங்க. ஊறுகாய் வேணா சாப்பாடு மாதிரியா சாப்பிட முடியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். நல்ல கதையா இருக்கு இது. உடம்புக்கு நல்லது நிறைய தானே சேர்த்துக்கணும். அப்ப நீங்க வச்சு சாப்பிடுங்க ஒரு கிண்ணம். நான் தான் சாப்பிட்றேன். இப்போ நம்ம வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு. இவனும் நல்லா ஆறிட்டான். மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க நல்லா மழை அரைச்சிட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். கடாய் காஞ்சிச்சு, ஸ்டவ் பற்ற வச்சு வச்சிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் கடுகையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் கடுகுமா? கருவேப்பிலையா? நான் எங்க கடுகு சொன்னேன், கருவேப்பிலை தான் சொன்னேன். Flashback. நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் கடுகையும் சேர்த்துக்கலாம். அடங்கப்பா. கொழுப்புடி பசங்களா, வெங்காயம் கொஞ்சமா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் வெங்காயம் வந்து ரொம்ப ஃபுல்லா வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, பாதி தான் வதங்கணும். அதனால கொஞ்சமா வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இவங்க நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சும்மா கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சமா, ரொம்ப கொஞ்சமா அந்த மிளகாத்தூளை வந்து எண்ணெயில சேர்த்து வதக்கிக்கலாம். கலருக்காக, சும்மா கலர் எடுத்து கொடுக்கறதுக்காக நல்லா அட்டகாசமா. மீதி பேர்லாம் காசு கொடுத்துட்டு கலர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த கலரை வந்து வதக்கியாச்சு எண்ணெயிலேயே. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த பேஸ்ட் அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். என்னத்தமா வதக்கியாச்சு? கலரை வதக்கியாச்சா? ஏய் ஆமா, வெங்காயத்தை வதக்கியாச்சு. மிளகாத்தூளை சொன்னேன் நான். இப்போ அதை வதக்கியாச்சு. அது கூட இந்த நம்ம அரைச்சி வச்சதையும் ஊற்றி மிக்சியும் அலசி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நிறையவே ஊற்றிக்கலாம். அது கொதிச்ச உடனே சுண்டிடும். தேங்காய்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால மிக்சியும் அலசி அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நான் இது வந்து தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே உப்பும் போட்டிருக்கேன். பார்த்தீங்களா அந்த மேலே எண்ணெய் எப்படி மிதக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் எண்ணெயிலே நம்ம கலர் வதக்கிறது, மிளகாத்தூளை வதக்கிறது எப்பவுமே. இப்போ இதில் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம உப்பு பார்த்துக்கிட்டு அப்படியே மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் கொஞ்ச நேரம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கு. இதில் நம்ம மூடி போட்டு இவனை கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கணும், அப்போதான் இது நல்லா இருக்கும். நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எண்ணெய் மிதக்கிக்கின்னு எவ்வளோ அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா, சூப்பரா. இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே கம்மியாக ஊற்றிட்டு கூட திக்காவும் வச்சுக்கலாம். திக்காக வச்சு சாப்பிட்டோம்னா சைட் டிஷ்ஷாக சாம்பார் ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நம்ம இந்த மாதிரி தண்ணியாக வச்சோம்னா தோசை இட்லி சாதத்துக்கூடயும் போட்டு சாப்பிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணால் இன்னும் வேறு திக்காயிடும். நம்ம எடுத்து வச்சிருந்தா நெத்திலி மீன் இதில் சேர்த்துக்கலாம். நெத்திலி மீனை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது சின்ன மீன் தான், அந்த சூட்லேயே வெந்துடும். சூட் அந்த திக்காக இருக்குது இல்லைங்களா கிரேவி, அதுலேயே நல்லாவே வெந்துடும் சூப்பராக. இப்போ வந்து இதை அப்படியே உள்ள தள்ளி, உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும்னா தண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஏன் தித்திப்புன்னு பேர் வச்சாங்க? காரம் தானமா ஆட் பண்றோம் இதுல. ஆட் பண்றோம். இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா எனக்கு தெரியாது. எங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்க, நான் செஞ்சேன். இப்போ வந்து மீனை உள்ள தள்ளியாச்சு. இப்போ மேல வந்து கொத்தமல்லியை வந்து குட்டி குட்டியா கிளி போட்டு நம்ம அப்படியே மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே அந்த சூட்லேயே வெந்துடும் 2 நிமிஷத்துல மீன். ஏன்னா இது குட்டி மீன். நீங்க இதே வாழை மீன் போடுறதா தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அது வேகிற வரைக்கும். வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணுங்க. நண்டும் நல்லா வேகணும். நண்டு எல்லாம் போட்டோம்னா, நெத்திலி மீனுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி சீக்கிரமா ஆஃப் பண்றது, அது சீக்கிரம் வெந்துரும்ன்றதுனால. இப்போ வந்து இதை மூடி போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். சாரிமா, கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணோம். நான் அப்படியே கொதிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டேன். கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். நம்ம திறந்து பார்க்கலாம். இங்க பாருங்க மீன் எவ்வளவு சூப்பரா வெந்துருச்சு பாருங்க. நம்ம போட்டதுல வெள்ளை வெள்ளையாயிடுச்சு பாத்தீங்களா, வெந்துருச்சு நல்லா மீன். இப்போ வந்து நம்ம தட்டுல மாத்திக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான
நெத்திலி தித்திப்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாமா? நான் தான் விட்டுவேன். நான் தான் விடுவியா? எப்படி இருக்கு? செம்ம செம்ம. நான் பண்ண மாதிரி கேக்குறேன் பாத்தீங்களா? உண்மையிலே செம்ம சூப்பரா இருக்கு. செம்மையா காரம். வாயில மீன் ஒண்ணு போட்டாங்க, மென்னிங்களா இல்லையா? நெத்திலி தெரியாது, அப்படியே அவ்வளவு சாஃப்டா கரைய பஞ்சு போல. நீ சாப்பிட்டு சொல்லுமா? பேசினே முழுங்கிட்டாங்கன்னு நேரம் சமாளிக்க. இதுல முள்ளு இருக்கும், ஆனா அது வந்து சாஃப்டா தான் இருக்கும். தெரியாது, அவ்வளவு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். வாய் உழுதா? பாய்.